காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்ப்போம். தொழிலாளர் சங்கங்கள், தொழிலாளர்கள் எல்லோரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது மத்திய அரசே தொடர்ந்து நடத்த வேண்டும். தமிழ்நாட்டில் பல போராட்டங்களுக்கு பின்னாலே அது மத்திய அரசினுடைய நிறுவனமாக அந்த உருக்காலை சேலத்திலே உருவாக்கப்பட்டது. அதை தனியாருக்கு விற்கக்கூடாது, மத்திய அரசே நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் மிகவும் வற்புறுத்துகிறேன். அதற்காக போராடுகிற தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எங்களுடைய ஆதரவு எப்போதும் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை வற்புறுத்துகிறேன். அது மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பெட் அதனுடைய அகில இந்திய தலைமை அலுவலகம் சென்னையில் இருந்தது, கிண்டியிலே இருந்தது. அது பல ஆண்டுகளாக கிண்டியிலே, சென்னையிலே, தமிழ்நாட்டில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது அதை வேறு இடத்திற்கு, தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சி அந்த துறையினுடைய அமைச்சராலே எடுக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். அது குறித்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அலுவலர்கள் தங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்து காங்கிரஸ் கட்சியும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் மத்திய அரசையும் அந்த துறையினுடைய அமைச்சரையும் வற்புறுத்தி காங்கிரஸ் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். அந்த சிப்பெட் சென்னையிலேயே தொடர்ந்து செயல்பட வேண்டும். அந்த தலைமை அமைப்பை, நிறுவனத்தை, ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கேயே இருக்கணும், அதை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கூடாது என்று காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன். நாளை மத்திய அரசை வற்புறுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர பரிகாரம் காண உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி மத்திய அரசு செயல்பட வேண்டும். மத்திய அரசு, பாஜக அரசு தொடர்ந்து தமிழகத்தை, தமிழக விவசாயிகளை, தமிழகத்துடைய நலனை புறக்கணித்து வருகிறது. இவற்றை எல்லாம் கண்டித்தும் நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வற்புறுத்தியும் நாளைக்கு தமிழ்நாடு முழுதும் வருகிற காங்கிரஸ் தலைவர்கள், தொண்டர்கள் திருச்சியில உழவர் சந்தை என்கிற பகுதியில் மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் நாளைக்கு நடைபெறுகிறது. பல்வேறு விவசாய சங்கங்கள் அதில் பங்கேற்பதாக வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அவரெல்லாம் பங்கேற்க உள்ளார்கள்.